ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எஃப் டாட் எஃப். செகண்டு எஃப் டாட் எஃப். இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டாட் எஃப் ஓகேங்களா. ஸோ எஃப் டாட் எஃப் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இதை மாற்றி எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து இந்த 2க்கு முன்னாடி வரும், 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஓகேங்களா. ஸோ இதன்படி இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஏன்ற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றப்ப எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றப்ப ஒன்றுன்றப்ப பி ஸ்கொயர் வந்து 1 தான், 1 ஸ்கொயர் 1. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர். இது வந்து எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம டைரெக்டாக 1 பை 1 செஞ்சாலும் சரி தான், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, எஃப் டாட் இந்த ப்ராக்கெட்டில் எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ டைரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் போடலாமா. ஏற்கனவே இதை வந்து மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் டாட் எஃப் அதாவது டபுள் எஃப் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் எஃப்க்கு இங்கே வர்ற ஆன்சர் இங்கே அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னோம். ஸோ இது எல்லாத்துக்குமே மேலே வந்திருக்க ஆன்சரை நான் இங்கே போட்டேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா வழக்கம் போல். ஸோ இதுலேயுமே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நம்ம வந்துட்டு எக்ஸ் பவர் 4 ஓகேங்களா. இதில் ஒரு சின்ன தப்பு விட்டுட்டேன். என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் மைனஸ் 1 கடைசியாக ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 1 நான் போட விட்டுட்டேன். அப்போ -1 போடும்போது -1 +1 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ஓகேங்களா. கவனமாக பாருங்கள், கொஞ்சம் கவனிக்கலாம், இது மட்டும் தப்பாயிடுச்சு. ஸோ -1 சேர்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்போ -1 போட்டோம் அப்படின்னா -1 +1 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ இந்த 1 வராது ஓகேங்களா. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ஓகேங்களா. இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் இதை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது ஃபுல்லாக எக்ஸு அப்படியே எழுதியிருக்கேன், ஸ்கொயரு மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இதுவே போதும் தான், நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னா இதையுமே ஃபார்முலா அப்படி எழுதலாம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பவர் இதோட ஸ்கொயர் போட்டோன்னா எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 4x பவர் 4 மைனஸ் 2 2 சார் 4x பவர் 6 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அது இந்த -1 போடணும் ஓகேங்களா. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதோட முடிச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லாட்டி இதை செஞ்சாலும் சரி தான் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ 8th சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் 5 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் 4 ஓகேங்களா. எஃப் ஜி ஆர் 11 எஃப் டாட் ஜி இஸ் 11 ஓகேங்களா. இதை தான் அவங்க நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மறுபடியும் இந்த கொஸ்டினை கூட பார்ப்போம். 7th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. சரி, 8th சம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 5 ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4. செக் இஃப் எஃப் ஜி ஆர் 11 அண்ட் எஃப் டாட் ஜி இஸ் 11 ரெண்டுமே 11 அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சம் நம்பர் 8 ஓகே. ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 5 இது வந்து 11 அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன், ஏன்னா அப்படி தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு இந்த ஃபங்க்ஷனை எடுக்கிறேன், எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து டொமைனு, இது கோடொமைன். இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டுமே ரியல் நம்பர் தான். ஸோ ஆர் இப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க, பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பர் தான் ரெண்டும். ஸோ அப்போ
ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து -1 போடுறேன் f(x)க்கு. அப்போ x⁴ -1 x = -1 அப்படின்னா f(x) வந்து என்னது -1 என்ன ஆன்சர் வரும் -1. அப்போ -1 போடும்போது இங்கேயும் என்ன வரும் -1 தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது x = 1ன்னு போடுறேன். இப்போ f(x) 1/5 = 1. ஸோ அப்போ 1 போடும்போது 1. ஓகேங்களா. அடுத்தது x = 2 அப்படின்னு போட்டோன்னா f(x) = 2/5 என்ன வரும் 32 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 போடும்போது 32. இங்கே டாட் ரியல் நம்பர் இருக்கிறதுனால டாட் போடுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் -1 போட்டால் -1ஓட கனெக்ட் ஆகிருக்கும், 1 போட்டால் 1ஓட கனெக்ட் ஆகிருக்கும், 2 போட்டால் 2ஓட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் அ யூனிக் எலமெண்ட் இன் கோடொமைன். ஓகேங்களா. ஸோ அதான் எழுதுகிறேன். Every element of domain has the unique element in codomain. ஓகேங்களா. Therefore f(x) is 1 ஏன்னா இருக்க எல்லாமே கரெக்டாக போய் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ இது வந்து 1 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தது இது g(x)க்கு எடுப்போம். g(x) வந்து என்னது x⁴. அப்போ x = -1 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா g(x) என்ன வரும் -1/4 என்ன வரும் 1. x = 1 அப்படின்னா g(x) வந்து என்ன வரும் 1/4 1. ஸோ அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன வரும், ஆரோ டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த g(x)க்கு இதுவும் -1 கொடுக்கும்போது அதுக்கான இமேஜ் 1, +1 கொடுத்தாலும் அதுக்கான இமேஜ் 1 தான். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது 1 கிடையாது. ஏன்னா இங்கே மெனி டு 1. ஓகேங்களா. 2லேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. அப்போ g(x) இஸ் நாட் ஆன் 1 சரிங்களா. ஸோ f(x) அப்படின்றது 1 கன்ஃபார்மு, g(x) அப்படின்றது 1 கிடையாது. ஓகேங்களா. f(x)ன்றது 1, g(x) அப்படின்றது 1 கிடையாது. எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் டஸ் நாட் ஹாவ் த யூனிக் எலமெண்ட் இன் கோடொமைன். ஓகேங்களா. ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எலமெண்ட் இருந்தால் தான் 1. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே எலமெண்ட் இருக்கிறதுனால இது வந்து என்னது 1 கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுமே 1 இது 1 இது 1 கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, f.g அப்படின்றது 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ f.g அப்படின்றது 1 கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துருவோம். இப்போ f.g அப்படின்னாலே f.g(x). ஸோ f(g(x) அப்படின்றது என்னது இருக்குது x⁴. ஓகேங்களா. ஸோ அப்போ f(x⁴) x இருக்க இடத்துல x⁴ 5 போடணும். ஸோ அப்போ x⁴ ஹோல் பவர் 5. ஓகேங்களா. ஸோ 4 5s are 20. ஸோ x⁴20. ஸோ இங்கே வரக்கூடியது நம்மளுக்கு என்ன இருக்குது f.g(x) அப்படின்றது x⁴20 அப்படின்றது. ஸோ இதே தான் நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு பாருங்கள். இதுக்கும் 2 மட்டும் போடுவோம், ரொம்ப எல்லாம் வேணாம். என்ன பண்ணுவோம் -1 +1 மட்டும் போடுவோம். ஸோ x = -1 அப்படின்னா f.g -1 ஹோல் பவர் 20 +1. x = 1 அப்படின்னா f.g 1/20 1. ஸோ அப்போ -1 +1 எது கொடுத்தாலும் மேலே சொன்ன மாதிரியே தான் இங்கே நம்ம சொன்னாலும் g.xக்கு கொடுத்த மாதிரியே அதே தான் இங்கேயும் வருது. ஸோ அப்போ f.g அப்படின்றது நாட் ஆன் 1 ஓகேங்களா. ஸோ இதுதான் 8th சம். சாரி 7th சம். சாரி ஃப்ரெண்ட்ஸ் 7th சம் தான் இது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.